ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அணுகுண்டு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியில் ஒரு அணுகுண்டு வீசப்பட்டுச்சுன்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிரும். இந்த உலகத்தில் பல வகையான அணுகுண்டுகள் இருக்குது. இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த அணுகுண்டு எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது என்ன தெரியுமா? TACAR வெடிகுண்டுகள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருவேளை அணுகுண்டு பூமியில் யாராவது போட்டாங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்துமாம். ஒரு TSAR குண்டு 3333 ஹிரோஷிமா குண்டு வெடிப்புகளுக்கு சமமான அழிவை ஏற்படுத்துமாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாம்பை பூமியோட மிக குறைந்த பரப்பான மரியானா ட்ரென்ச்சில் ட்ராப் பண்ணாங்கன்னா இந்த வெடிகுண்டு தாக்கத்தால் பூமி அழிஞ்சிருமா அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு இப்போ மனசில் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக மரியானா ட்ரென்ச்சில் யாராவது அணுகுண்டு வீசினாங்கன்னா அதோட பின்விளைவுகள் ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட மனக்கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், பூமியோட மிக உயரமான மலை எவரெஸ்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதன் நீளம் 8848 மீட்டர். அதுவும் இந்த மரியானா ட்ரென்ச்சில் வச்சோம்னா நிறைய இடம் காலியாக மிச்சமாக இருக்குமாம். இங்கே சூரியன் ஒளி வருவது கிடையாது. அப்படின்னா பார்த்துக்கோங்க இதோட ஆழம் எவ்வளவு இருக்கும்னு. மரியானா ட்ரென்ச்சில் எந்த இரவு பகல் அப்படின்னு எந்த அமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியாது. மரியானா ட்ரென்ச்சில் எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்க, யாராவது மரியானா ட்ரென்ச்சில் அணுகுண்டு போட்டாங்கன்னா இந்த பூமி ஒருவேளை அழிஞ்சிருமோ, இல்லைனா மெகா சுனாமி வருமோ, இல்லைனா பூமியோட மேலோடு வெடிக்குமோ? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கு பல ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லையாம். ஃப்ரெண்ட்ஸ், 1961 ஆண்டில் TSAR குண்டு வெடிப்பு நோவாயா ஜெம்லியா அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு வெடிக்க சோதனை செய்யப்பட்டுச்சு. இந்த வெடிகுண்டை வச்சிருந்த விமானம் முற்றிலும் வெடித்து சேதமடைந்தது. இது மட்டும் இல்லாமல் நார்வே மற்றும் ஃபின்லாந்து ஆகிய நாடுகளும் இந்த இடத்தை சுற்றி அமைந்துள்ளது. வெடிப்பு ஏற்பட்ட போது இங்கு அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் அனைத்தும் வெடிப்பு காரணமாக மோசமாக உடைந்தன. ஒருவேளை இந்த வெடிப்பு கடலுக்கு அருகில் நடந்திருந்தால், கடல் எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும், கடல்ல எத்தனை மில்லியன் லிட்டர் தண்ணீர் இருந்தாலும் கடல் மொத்தமா அழிஞ்சிருக்கும். அப்போ நினைச்சு பாருங்க அந்த வெடிப்பு எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு. வெடிச்சு முடிச்ச அப்புறம் அந்த இடம் பாலைவனமாக கூட உருவாகலாமாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை மரியானா ட்ரென்ச்சில் யாராவது பாம்பு போட்டாங்கன்னா அதனால என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மரியானா ட்ரென்ச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மரியானா ட்ரென்ச்சில் நீர் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். புள்ளி விவரங்களை நாம் கணக்கிட்டோம்னா மரியானா ட்ரென்ச்சில் இருக்கிற நீர் அழுத்தம் பூமியோட நீர் அழுத்தத்தை விட 1110 மடங்கு அதிகமாக இருக்கும். மரியானா ட்ரென்ச்சில் தண்ணீரோட அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த அழுத்தம் ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் இல்லாம அனைத்து 360 டிகிரி கோணங்களிலிருந்தும் உணரப்படும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறிய ஏவுகணை மூலம் மரியானா ட்ரென்ச் மேற்பரப்பிற்கு அணுகுண்டு அனுப்பப்பட்டுச்சுன்னா அது அங்கு சென்றடையும் முன்பே அழிக்கப்பட்டு விடும். மரியானா ட்ரென்ச்சில் நீர் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அணுகுண்டு இருந்ததற்கான தடயமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது மாதிரி சூழ்நிலையில மரியானா ட்ரென்ச்சில் அணுகுண்டு போடணும்னா மரியானா ட்ரென்ச்சோட அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு சிறப்பு ஏவுகணை தேவைப்படுமாம். சிறப்பு ஏவுகணை மூலமாகவோ இல்லைனா மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாகவோ அணுகுண்டுகளை மரியானா ட்ரென்ச்சோட மேற்பரப்பில் அனுப்பினோம்னா அதன் மிகப்பெரிய தாக்கம் கடலுக்கடியில் முழு அழிவையும் ஏற்படுத்தும். மரியானா ட்ரென்ச்சில் அணுகுண்டு வெளியிடப்பட்டவுடன் தண்ணீர் இருக்கும் அழுத்தம் மற்றும் பிற காரணங்களால இந்த அணுகுண்டு முதல்ல சிறிய கோள வடிவில் உருவாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா இது ஒரு மேற்கோள் போல இருக்குமாம். ஆனால் படிப்படியாக இந்த நச்சு கோளத்தின் அளவு அதிகரித்து ஒரு சிறிய கோளத்திலிருந்து பெரிய கோளமாக மாறுமாம். இந்த கோளத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அழிவும் அதிகரிக்குமாம். கடல் அமைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் நொடி பொழுதுல எரிந்து சாம்பலாகி விடுமாம். கடல்வாழ் உயிரினங்களின் அனைத்து தடயங்களும் மறைந்து விடுமாம். இது தவிர கடலை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும்
பேரழிவு ஏற்படுமாம். நியூக்ளியர் பாம் காரணமாக உருவான கோளம் முடிவடையாது. மாறாக அதன் அளவு காலப்போக்கில் அதிகரித்து கொண்டே இருக்குமாம். படிப்படியாக இந்த கோளத்தோட வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும். ஆனா மரியானா ட்ரெஞ்சோட அழுத்தம் அணுகுண்டுகளின் விளைவை குறைக்க தொடங்கும் ஒரு காலம் வரும். படிப்படியாக அணுகுண்டுகளோட தாக்கம் குறைகிறதுனால இந்த கோளம் மீண்டும் சுருங்க தொடங்கும். இதுக்கு பிறகு இந்த கோளம் சிறு துண்டுகளாக உடைந்துவிடும். இதை ரேடியோ ஆக்டிவ் பபிள்னு சொல்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியோ ஆக்டிவ் பபிள்ஸ் மிகவும் சிறிய அளவில் இருக்குமாம். மெல்ல மெல்ல நீரிலிருந்து வெளியே வந்து தண்ணீருக்கு மேலே வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் பபிள்ஸ் காற்றுடன் படிப்படியாக வானில் பரவ ஆரம்பிக்குமாம். அவை வானில் பரவியவுடன் படிப்படியாக மேகங்களுடனும் கலந்து விடுமாம். காற்றுடன் பரவும் பகுதியில் விஷவாயு கூட உருவாகுமாம். ஆனா அது அவ்வளவு விஷமானதாக இருக்காது. இந்த பாதிப்பால யாராவது இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதேனும் கடுமையான நோய் ஏற்படலாம். ஆம், மரியானா ட்ரெஞ்சில் அணுகுண்டு வீசப்பட்டா அது கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் அழிவை ஏற்படுத்துமாம். அது உண்மைதான். மரியானா ட்ரெஞ்சோட அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறதுனால அது அணுகுண்டுகளை சிறிது நேரம் கழித்து அழித்து விடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். விமான பகுதியிலையோ இல்லைனா தரைக்கு மேலேயோ அணுகுண்டு வீசப்பட்டுச்சுன்னா அழிவோட காட்சியை பார்க்க நீங்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. ரொம்ப பயங்கரமாக அழிவு ஏற்படும். இன்னொரு பக்கம் மரியானா ட்ரெஞ்சில் வீசப்பட்டுச்சுன்னா சிறிது நேரம் கழித்து அணுகுண்டு எஞ்சி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.